வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று தீபாவளி ஏன், எதற்காக, எப்போது கொண்டாடப்படுகிறது என்று பார்ப்போம். தீபாவளி அல்லது தீப ஒளித் திருநாள் என்பது 5 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாகும். தீமையை அழித்து நன்மை பிறந்த நாள் தீபாவளி. அதாவது வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் ஐப்பசி மாதம், அதாவது 20/10/2025 சோமவாரம் ஆகிய திங்கட்கிழமை வருகின்றது. மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் ஆகும். சைவ சமய கலாச்சாரம் என்பது பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம் ஆகும். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை கூறப்படுகிறது. தீபாவளிக்கும் பல கதைகள் உள்ளன. இது சைவம், சீக்கியம், சைனம் மற்றும் பல மதங்களில் மிகவும் பிரபலமான பண்டிகையாகும். இப்பண்டிகை இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உட்பட பல நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. பல நாடுகளில் அரச விடுமுறை தினமாகவும் வழங்கப்படுகின்றது. சைவ சமயத்தவர்கள் மட்டுமன்றி சீக்கியர்கள், சமணர்கள் போன்ற பலரும் இப்பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுகின்றனர். சைவ சமயத்தில் தீபாவளி ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்ப்போம். தீபாவளி கொண்டாடுவதற்கு பல காரணங்களை புராண கதைகளின் வழியாக கூறுகின்றனர். முதலாவதாக கேதார கௌரி விரதம். முடிவுற்ற நாள் இதுவாகும். கந்த புராணத்தின்படி சக்தியின் 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிவுற்று இத்தினத்தில் சிவன் காட்சியளித்து சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக கைலாயம் சென்றார்கள். இறைவன் ஜோதி வடிவமாக நம்முள் இருக்கிறார். இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளி ஆகும். இரண்டாவதாக நரகாசுரனின் கதையை பார்ப்போம். புராண கதைகளின்படி திருமால் வராக அவதாரம், அதாவது காட்டுப்பன்றி வடிவம் எடுத்திருந்த போது அவரது மனைவியருள் ஒருவரான பூமாதேவிக்கு பிறந்த மகன் பௌமன் ஆகும். பௌமன் என்றால் அதிக பலம் பொருந்தியவன் என்று அர்த்தம். நரகாசுரன் அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுர சுபாவம் இவனுக்கு இயல்பாக அமைந்து விட்டது. நரன் என்றால் மனிதன். மனிதனாக இருந்தாலும் துர்க்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரக அசுரன் எனப்பட்டான். அப்பெயரே நரகாசுரன் என்றானது. இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான். இதை அறிந்த கிருஷ்ணர் அவனை கொல்ல நினைத்தார். ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன். அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான். எனவே கிருஷ்ணர் ஒரு தந்திரம் செய்தார். நரகாசுரனுடன் போரிட்டார். அவன் கிருஷ்ணர் மீது அம்பு எய்தினான். இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார். சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான். அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான். அப்போது தான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது. அவரிடம், அம்மா, நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். கிருஷ்ணரும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். இதை ஒட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இதை கிருஷ்ணலீலை என்கிறது புராணம். அடுத்ததாக வால்மீகி ராமாயணத்தில் ராமன் ராவணனை அழித்து தனது வனவாசத்தை முடித்து சீதை மற்றும் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணு புராணம் தீபாவளி அன்று அதிகாலையில் நீராடி லக்ஷ்மி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்கின்றது. அடுத்ததாக பெரும்பாலானோர் இறந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு அவர்கள் விரும்பிய அனைத்து உணவுகளையும் படைத்து வழிபடுகிறார்கள். பொதுவாக ஐப்பசி மாதம் பனி நிறைந்த மாதம். இல்லந்தோறும் குளிர் அதிகமாக அண்டுங்காலம்.
அதாவது இருள் காலம் என்றும் இதை கூறலாம். அந்த காலகட்டத்தில் ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறாக பல புராண கதைகள் தீபாவளிக்கு கூறப்படுகின்றது. தீபாவளி கொண்டாடும் முறையை பார்ப்போம். தீபாவளி அன்று அனைவரும் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் வைத்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை கங்கா ஸ்நானம் என்பர். மக்கள் புத்தாடை உடுத்தியும் கோயிலுக்கு சென்றும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் நிறைய செய்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வர். பரிசுகள் தந்து மகிழ்வர். பெரியோரை வணங்கி வாழ்த்து பெறுவர். தீப ஒளி திருநாளன்று பட்டாசு மத்தாப்பு கொளுத்துவது மக்களின் வாடிக்கையாகும். இப்பண்டிகையை கொண்டாட முடியாமல் வறுமையில் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த ஆடைகள் அல்லது உணவு பண்டங்கள் எது உங்களுக்கு முடியுமோ அவற்றை கொடுத்து உதவுங்கள். அனைவருக்கும் சிவபிரபஞ்சத்தின் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.